வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு நேர் மற்றும் எதிர் மாறல்ல ரெண்டாவது கிளாஸ் வந்தாச்சுங்க. இந்த டைப்ல வந்து பாருங்களேன், 2022 டெட் பேப்பர் 1ல கூட கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நிறுவனத்துல 20 பேர் 20 நாட்கள்ல 15 பேர் 6 லட்சம் ரூபாய் சம்பளமா வாங்குறாங்க அப்படின்னா 5 பேர் வந்து 10 நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய 8th நியூ புக்கில் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1.2 லட்சம்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதே மாதிரி இங்கே பாருங்களேன், 5 பேர் 12 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல 5 பேர் 10 நாளுன்னு ஜஸ்ட் கொஸ்டின்ல வேல்யூஸ் மட்டும்தான் மாற்றி கேட்குறாங்க. இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். எந்த நம்பர் மேலே போகிறது, எந்த நம்பர் கீழே போகிறது, எதை கீழே கொண்டு வந்து அடிக்கிறது அப்படின்ற குழப்பம்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டே உங்களுக்கு வந்து எதெல்லாம் மேலே வரும் எதெல்லாம் கீழே வரும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். சரி, இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, நான் இன்னும் நிறைய எடுத்துன்னு வந்திருக்கேன். இதில் இங்கே பார்த்தீங்களா 2022 டெட் பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதே மாடலில் வேல்யூஸை மட்டும் மாற்றி 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் 8th புக்கில் இருக்கு. 1 by 1 பார்த்துடலாம். சரிங்களா, இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் இது ரெண்டாவது டைப். ஓகேங்களா, ரெண்டாவது கிளாஸ். ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ரைட்டு, இங்கே பாருங்க, 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஷ் நாட்களில் செஞ்சு முடிப்பாங்கன்னு இது 2022 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் 8th நியூ புக்லேயும் இருக்குது. அதாவது பொதுவாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டினில் ஆட்கள், நாட்கள், நேரம் இந்த 3 இருந்துச்சுன்னா மேலே வச்சுக்கோங்க, வேலை இருந்துச்சுன்னா கீழே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். புரியுதா நான் சொல்றது? இப்போ எப்படின்னா இங்கே பாருங்களேன், நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. நான் ஒரு வீடு கட்ட போகிறேன். அந்த வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அப்படி வச்சுக்கலாம். இதுங்க பாருங்க, 5 வேலைகள்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் ஒரு 5 வீடு கட்ட போகிறேன். 5 வீடு கட்டுறதுக்கு 5 பேர் வந்தால் 5 நாளில் கட்டி முடிச்சிருவாங்க 5 வீடு. ஓகேவா? அப்படின்னா 50 பேர் வந்தா 50 வீடு கட்ட எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 செட்டு கரெக்டா, செட் 1 செட் 2 அப்படின்னு 2 செட் இருக்குது. இந்த 2 செட்டை நம்ம எப்படி எழுதணும், இப்படி எழுதணும். நல்லா கவனிச்சுங்க. இந்த 5 நபர்கள் ஆட்களை குறிக்குது. ஆட்கள்னா மேலே வச்சுக்கணும். ஓகேவா? 5 வேலைகளை அவங்கள தெளிவா சொல்றாங்க. வேலைன்னு வந்துட்டா நீங்க கீழே போட்டுக்கணும். அப்ப நான் கீழே 5ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்றாங்க, 5 நாட்கள்ல முடிப்பாங்களாம். ஆட்கள், நாட்கள், நேரம் இந்த 3 கீவேர்டும் மேலே பெருக்கணும். ஆனால் இதில் நேரம் இல்லை, நாட்கள் மட்டும் 5 நாட்கள்னு சொல்கிறாங்க. அந்த 5 நாளை மேலே பெருகிட்டேன். புரியுதா? இது 5 நபர்கள் 5 நாள் வேலை கீழே 5. ஓகே, புரியுதுங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் டு வச்சுங்க. இது ஒரு செட்டு. இப்போ செட்டு 2ல என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது பாருங்க, 50 நபர்கள் 50 பேர் அப்படின்னு வந்துட்டா நபர்கள்னு சொல்லிட்டாவே மேலே வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 50 வேலைகளை வேலைன்னு சொல்லிட்டா கீழே வச்சுக்கணும்னு சொன்னால் கீழே வச்சுருங்க. அப்புறம் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டேஷ்னு இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 4ன்னு வந்துட்டு என்ன பண்ணோம், மேலே பெருக்கணும். இதில் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல அப்படியே பெருக்கணும். சரியா? டைம் கொடுக்கல. ஓகேவா? பரவாயில்ல, என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபுல் அப் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கணக்கில் இங்கேயே அடிக்க முடிஞ்சா அடிச்சிடுங்க. நீங்களே பாருங்களேன், இந்த 50க்கும் இந்த 50க்கும் கேன்சல் ஆகிடுமா, இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 5. அப்போ 5 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே அடிக்க முடியலதான் நம்ம எப்படி கொண்டு போகணுன்றத நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். கிளியரா புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு பாருங்க. 7 சிலந்தை
7 கூடுகளை 7 நாட்கள்ல செய்தால் ஒரு சிலந்தை ஒரு கூட்டை எத்தனை நாட்கள்ல செய்யும்? இது 2014 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. பட் இந்த மாடல் நமக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக தந்திருக்கேன். இதுல பாருங்க, கூடுனா உங்களுக்கே தெரியும், அது வீடை தான் குறிக்கும். ஸோ அது வேலையை குறிக்கும். இது எப்படி சொல்லலாம்? நான் வந்து பார்த்தா 7 பேர் இருக்கா. சிலந்தைன்னா என்ன அர்த்தம்? இப்போ 7 மனிதர்கள்னு சொல்றாங்க, 7 வேட்டை ஆட்கள்ன்றாங்க, 7 ஆண்கள்னு சொல்றாங்க, 7 பெண்கள்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆட்களை குறிக்கும். அப்ப சிலந்தைனாலும் சிலந்தையும் ஒரு ஆட்களை தான் குறிக்கும். சரியா? உயிரினங்கள் வந்தாவே அதெல்லாம் ஆட்களை தான் வந்துருவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இப்படி சொல்லலாம், 7 வீடு கட்டணும், 7 பேர் வராங்க, 7 வீடு கட்ட 7 பேர் வந்தா 7 நாள்ல கட்டுருவாங்க. அப்படின்னா ஒரு வீடு கட்ட ஒரு மேஸ்திரி வந்தா எத்தனை நாள்ல கட்டுவாங்க? இதான் கேள்வி. கிளியரா புரியுதுங்களா? ரைட். இப்போ 2 செட் இருக்கா? அப்படி எழுதுங்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கணும், இந்த மாதிரி கொஸ்டின்ல ஆட்கள், நாட்கள், நேரம் இந்த 3 மேல வச்சுக்கணும். வேலைன்னு வந்துட்டா கீழே வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ அங்கே பாருங்க, 7 சிலந்தை ஆட்களை குறிக்குது மேலே வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் 7 கூடுகளை வேலையை தான் குறிக்குது. கூடுன்னா வீடு தானே குறிக்கும், அப்போ வேலையை குறிக்குது கீழே வச்சுங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 7 நாள். அது மேலே பெருக்குங்க. இன்கேஸ் இங்கே டைம் கொடுத்துருந்தானா இங்கே அப்படியே பெருக்க வேண்டியது தான். சரிங்களா? டைம் இல்லை. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போடுங்க, ஈக்குவல் டு வச்சுங்க. ஈக்குவல் டு இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு சிலந்தை. அப்போது ஆட்களை குறிக்குது மேலே வச்சுக்கிட்டேன். ஒரு கூடைன்றது வேலையை குறிக்குது கீழே வச்சுக்கிட்டேன். எத்தனை நாளில் முடிப்பாங்க? நாட்களை கேட்டிருக்காங்க. நாட்கள், ஆட்கள், நேரம் வந்தால் மேலே பெருகணும். ஸோ இப்போ வந்து நாட்கள் தான் கேட்டிருக்காங்க, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். கிளியராக புரிஞ்சிடுச்சா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, அடிக்க முடிச்சா இங்கே அடிச்சிடுங்க, இல்லை நம்ம எடுத்துகிட்டு போனோம். பட் இதுலேயே பாருங்கள், இந்த ஒன்றுக்கு இந்த ஒன்று கேன்சல், 7 கேன்சல், ஈஸியாக அடித்து முடிச்சிடணும். ஓகேங்களா? அப்போது எக்ஸோட வேல்யூ 7. ஆப்ஷன் சி தான் சரியான. ரொம்ப ஈஸி. ஓகே, புரியுதுங்களா? அடுத்த கேள்வி. அடுத்ததுங்க பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஹோம் மார்க்காக சொல்கிறேன், நீங்கள் போடுறீங்களா? போடுங்க. 2025 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. பட் நமக்கு யூஸ் ஆகும், போடுங்க. 5 எந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே இப்போ நீங்கள் இப்படி யோசித்து பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பஸ் ஓட்டுறேன்னு வச்சுங்களேன். அந்த பஸ் ஓட்டுபவர் யாரு அப்படின்னு கேட்டால் ஆட்கள் தான். அந்த பஸ்ஸும் ஆட்கள் தான், ஏன்னா அந்த இயந்திரத்தை ஓட்டுறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா? ஸோ அப்போ இயந்திரங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஆட்களை தான் குறிக்கும். சரிங்களா? புரியுது நான் சொல்றது? ரைட்டு. ஸோ 5 எந்திரங்கள், 5 பாகங்களை, இதுதான் வேலையை குறிக்கும். ஏன்னா பாகங்கள்ன்றது என்னது? 5 பகுதியை செய்கிறாங்க அப்படின்னா அது வேலையை குறிக்குது. ஓகேங்களா? படிக்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கடுத்து 5 நிமிடங்கள். ஸோ இங்கே வந்து நேரம் கொடுத்துருக்காங்க. ஆட்கள், நாட்கள், நேரம் மேலே பெருகணும், வேலைன்னு வந்துட்டா கீழே போடணும். சரியா? அப்போ இங்கே பாருங்க, 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடத்தில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடத்தில் தயாரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட்டில் போடுங்க, பர்ஃபெக்டாக வரும். ஆப்ஷன் ஏ 5 நிமிஷம், பி 100 நிமிடம், சி 50 நிமிடம், டி 30 நிமிடம். போடுங்க. அடுத்த கேள்வி போலாமா? போட்டிங்களா? சூப்பர். 4வது கேள்வி பாருங்க. 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பார் எனில் டேஷ் வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 8 மணி நேரத்தில் அமைப்பார் அப்படின்னு 8th புக்கில் ஒரு கலர் பாக்ஸில் இந்த சம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே பாருங்களேன், இங்கே என்னென்ன ரோடு போட போகிறாங்க. சரிங்களா? அதில் என்னென்னா 15 பேர் வந்தாங்கன்னா 4 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டுருவாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க? 15 பேர் வந்தால் 4 கிலோமீட்டருக்கு வெறும் 4 மணி நேரத்தில் ரோடு போட்டுருவாங்க. அப்படின்னா எத்தனை பேர் வந்தால் 8 மணி நேரத்தில், இல்லை 8 இப்படி கூட சொல்லலாம், 8 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் போடுவாங்க. கரெக்டா? புரியுதா சொன்னது? ரைட்டு. இப்போ இதில் எதெல்லாம் ஆட்களை குறிக்குது, நேரம் குறிக்குது, நாட்களை குறிக்குது, வேலை குறிக்குது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். இங்கே 15 வேலையாட்கள்னா ஆட்களை தான் குறிக்குது. 15 மேலே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பாருங்க, கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் வந்துட்டாவே, ஒரு குறிப்பிட்ட யூனிட் வந்துட்டாவே அது வேலை தான். கரெக்டா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஆட்கள், நாட்கள், நேரம் இதெல்லாம் ஒரு செட்டு. வேலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில் வரலாம், கிலோவில் வரலாம், லிட்டரில் வரலாம்,
சென்டிமீட்டரில் வரலாம், மீட்டரில் வரலாம். இதெல்லாம் வந்து வேலையை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 4 கிலோமீட்டர் ரோடு போடுறாங்கன்னா அந்த 4ன்றது வேலையை குறிக்கும். கீழே வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்தது தெளிவாக 4 மணி நேரம்னு சொல்லிட்டாங்க. நேரம்னு வந்துட்டாவே மேலே பெருக்கணும். சப்போஸ் இதில் நாட்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் இங்கே இப்படி பெருக்கணும். சரிங்களா? பட் நாட்கள் கொடுக்கல, நேரம் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், எதனா கொடுக்கட்டும், என்னென்ன கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த ஏரியாவில் வைங்க, அவ்வளோதான். ஈக்குவல்ட்டு. இப்போ அடுத்த செட்டு வருவோம். ஈக்குவல்ட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்த செட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், டேஷ் வேலையாட்கள். ஸோ ஆட்களை தான் கொஷினாகவே கேட்குறாங்க. நான் அதை டேஷ்ன்றதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர்னு சொல்லும் போது வேலையை குறிக்குது, அதை கீழே வச்சுக்கிட்டேன். எத்தனை மணி நேரத்தில்? 8 மணி நேரம்ன்றாங்க. நேரம்னா மேலே பெருகணும். ஸோ அப்போ இந்த இடத்துல 8 பெருகிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கேயே அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அடிச்சிடறேன். இந்த 8க்கு கேன்சல், இந்த 4க்கு கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ 15. ஆப்ஷன் சி தான் சரியானது. பாருங்கள், இது ஒரு ஒர்க்கே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா கடகடன்னு போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்து இதுவும் பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் போடுவோம். 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வார்கள் எனில் 6 ஆண்கள் டேஷ் பொருட்களை 6 நாட்களில் செய்வார்கள் அப்படின்னு 8th புக்கில் பாக்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதில் என்னன்னா 24 ஆட்களை குறிக்குது. 12 நாளில் 48 பொருள் செய்வாங்க. பொருள் அப்படின்ட்டாவே அது வேலையை குறிக்குது. கரெக்டா? அப்போ இதை முதல்ல எழுதுவோம். 24 ஆட்கள்னா மேலே வச்சுக்கணும். 12 4னாவே ஆட்கள், நாட்கள், நேரம் பெருக்கணும். ஸோ 12ன்றது நாட்களை குறிக்குது, பெருகிட்டேன் மேலே. அதுக்கடுத்து 48 பொருளை செய்வாங்களாம். பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை குறிக்குது, அதனால கீழே போட்டுக்கிட்டேன். ஈக்குவல். இது ஃபர்ஸ்ட் செட்டு. நெக்ஸ்ட் செட்டில் என்ன சொல்றாங்க? 6 ஆண்கள். ஸோ ஆட்களை குறிக்குது, 6 பேர் மேலே பெருக்கிறேன். சரிங்களா? மேலே வச்சுக்கிறேன், அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் டேஷ் பொருட்களை, வேலையை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். கொஸ்டினே வேலையை தான் கேட்குறாங்க, கரெக்டாக டேஷ் பொருட்களைன்னு, அதனால கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். எத்தனை? 6 நாளில் முடிக்கிறாங்க, மேலே 6 பெருக்கிக்கிட்டேன். நாட்கள், ஆட்கள், நேரம் வந்துட்டா மேலே பெருகணும், மேலே வச்சுக்கிட்டு. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஈஸியாக அடிச்சு முடிச்சிட்டோம். பட் இப்போ வந்து எனக்கு கீழே எக்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ தேவை. இப்போ எதெல்லாம் பெருக்கிறது, எதெல்லாம் வகுக்கிறது, கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். மாற்றி போட்டுருவோம். நமக்கு அடிக்கவே தெரிஞ்சாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்ட்ரக் ஆகும். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இப்போ கீழே எக்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூனா எக்ஸ் இங்கே கொண்டு போனோம். இது அப்படியே என்னென்ன பக்கம் வரும்? பெருக்கலகத்து வகுத்தில் ஆகும், வகுத்தலகத்து பெருக்கல் ஆகும், கீழகத்து மேலே வரும், மேலகத்து கீழே போகும். கன்ஃபியூஷனாக இருக்கும், கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் ஒன்றுமே பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, ஒரு கோலம் நான் போடுற மாதிரி ஒரு கிராஸாக இப்படி ஒரு கோலம் போடுங்க. கிராஸாக கோலம் போட்டுட்டு, இதை ஆல்ரெடி நேர் மற்றும் எதிர் விகிதத்தில் நத்திருப்பேன். சரிங்களா? கோலம் போட்டு அதே மாடல் தான். ஸோ இதில் ஒரு கோலம் போட்டிங்களா, எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை? 48 6 6 அதெல்லாம் பெருக்குங்க. அப்போ 48 × 6 × 6. ஸோ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த நம்பர் இருக்கிற நம்பர் ஃபுல்லாக பெருக்குங்க. நெக்ஸ்ட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 24 கூட 12 அந்த 24 12 இங்கே பெருகிடுங்க. கீழே வகுத்துருங்க. சரிங்களா? கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ 24 12 பெருக்கள் இருக்குது இல்லைங்க, அது வரைக்கும் பாருங்க. இதை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ கன்ஃபியூஷனே இருக்காது, ஈஸியாக போடலாம், அடித்தா ஆன்சரு. சரிங்களா? ரைட். இங்கே பாருங்க, 24 24 48 கரெக்டாக 2 முறை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த 2ல் பாதி 1, 12ல் பாதி 6. இந்த 6க்கு இந்த 6 கேன்சல், ஒரே ஒரு 6 தான் இருக்குது. அப்போது 6 பொருட்கள். ஆப்ஷன் பி தான் சரியான. இப்போ பாருங்க, டக்குன்னு போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸி, பயப்படே தேவையில்லை. சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க. அடுத்தது இது பாருங்க, இது வந்து 8th புக்கில் இருக்குது. இதே மாடல் வந்து டெட் பேப்பர் 1ல் கேட்டிருந்தாங்க. சரி, இதை நான் சொல்லிடுறேன், அந்த கணக்கு ஹோம்வொர்க் தரேன். ஒரு நிறுவனத்தில் 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் ரூபாய் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில் அந்நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தா என்ன சொல்ல வராங்க, ஒரு கம்பெனி இருக்குதுங்க. அந்த கம்பெனியில் 20 நாளைக்கு 15 பேருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பளமாக தராங்க. அதை அவங்க அப்படியே பிரிச்சுப்பாங்க. சரியா? அப்படின்னா 5 வேலையாட்களுக்கு அதே நிறுவனத்தில்
12 நாட்களுக்கு எவ்வளோ ஊதியம் தருவாங்க இப்படின்னு கேள்வி. ஓகே ரைட்டு. இப்போ இந்த லட்சம் ஜஸ்ட் 6 மட்டும் போட்டுங்க. அந்த 5 ஜீரோலாம் லட்சம்னா 5 ஜீரோ போடணும், சரிங்களா? அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்க, நான் அப்படியே போட்டோமா 20 நாட்களுக்கு. அப்போ நாட்கள்னும் போது மேலே வச்சுக்கணும். ஓகே, ஆட்கள் நாட்கள் நேரம் மேலே வச்சுக்கணும். எத்தனை? 15 வேலையாட்களுக்கு. அந்த வேலையாட்கள்னா ஆட்களை குறிக்குது, அதை மேலே பெருக்குங்க. நெக்ஸ்ட்டு 6 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, பணம்ன்றது எதை குறிக்கும்? வேலை செஞ்சாதான் பணம் சம்பாதிப்போம். இப்போ வேலை சேர்த்து எதுக்கு செய்கிறோம்? இப்போ கூட நீங்கள் வந்து படிக்கிறீங்க, டீச்சர் ஆக போகிறீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக செய்யுங்கன்னா யாருன்னா டீச்சர் ஆகுமா? ஓயா எக்கடுக்குன்னா போடுன்னு சொல்லிவிடுவோம். ஸோ நமக்கு சேவை இருந்தாலும் நமக்கு சாப்பாடுக்கு பணம் வேணும் இல்லை? ஸோ அந்த வேலை செஞ்சால் பணம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 6 லட்சம்ன்றது வேலையை குறிக்குது. அதனால் 6 லட்சத்தை கீழே வச்சுக்கிட்டு ஜஸ்ட் 6 மட்டும் போட்டுங்க, பிரச்சனை கிடையாது. ரைட்டா? ஓகே, ஈக்குவல் டு வச்சுக்கலாம். இது ஒரு செட்டு. இப்போ அடுத்த செட்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, 5 வேலையாட்கள், 5 பேர். ஸோ அது ஆட்களை குறிக்குது, மேலே வச்சுக்கிட்டேன். 12 நாளைக்குன்னு சொல்கிறாங்க, நாட்களை குறிக்குது, மேலே வச்சுக்கிட்டு. மேபி டைம் கொடுத்துருந்தா மேலே பெருக்கணும், சரிங்களா? ரைட்டு. எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வேலையை தான் கேட்குறாங்க, சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்படின்னும் போது அது வேலையை குறிக்குது, அதனால கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? இது போட்டால் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்படின்னும் போது எக்ஸ் கீழே இருக்குது, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, எக்ஸுக்கு ஆப்போசிட்ல இப்படி ஒரு வட்டம் போட்டுருங்க. அதுக்கடுத்து மீதி இருக்கிற நம்பருக்கு இன்னொரு வட்டம் போட்டுருங்க. புரியுதா நான் போட்டது? போட்டுட்டு இதில் எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 6 5 12 கூட இல்லை, அப்படியே இந்த 6 × 5 × 12 இதை பெருக்குங்க. ஓகேங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை மேலே பெருக்கணும். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது, 20 கூடிய 15 கூடிய அதை அப்படியே கீழே போட்டுருங்க. 20 × 15. புரியுதா? எக்ஸ் எந்த வட்டத்தில் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை கீழே போட்டுருணும். சுருகுனா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இது பாருங்க, 1 5 5 3 5 5 1 3 3 ஈர் 3 6. இந்த ரெண்டுக்கும் கேன்சல். அப்போ 10ன்னு இருக்கும். மீதி இப்போ 12/10 அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, இங்கே எத்தனை ஒரு ஜீரோ இருக்குதுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ 1.2 லட்சம், அவ்வளோதாங்க. கீழே 10 இருக்குது. இதை அடித்தா அடிக்க முடியாது. ஏன்னா இப்போ அடிச்சிங்கன்னா 12ல் பாதி 6ன்னு வரும், 10ல் பாதி 5ன்னு வரும். அப்போ 6/5ன்னு வரும். நமக்கு பின்னத்தில் வரும். ஆனால் நமக்கு புள்ளி வச்சு வேணும், ஏன்னா ஆப்ஷனில் புள்ளி வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 1.2 லட்சம், அவ்வளோதாங்க. 1.2 லட்சம் ஆப்ஷன் பி தான் சரியானது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ கிளியராக புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு ஹோம் ஒர்க் சம் தரேன், நீங்களே போடுங்க. இது வந்து 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. 7வது கொஸ்டின் ஹோம் மார்க்கு. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுத்துருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகை ஊதியமாக வழங்குகிறது எனில் அந்நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 10 நாட்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும் தொகை அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 2 லட்சம், பி வந்து 3 லட்சம், சி 4 லட்சம், டி 1 லட்சம். ஸோ பாருங்க, போன கொஸ்டின்லையாவது புள்ளி வச்சு கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டினில் புள்ளி வச்சு கூட கேட்கல, முழு நம்பராக இருக்குது. ஸோ அழகாக சுருகுனா ஆன்சர் வந்துடும். போடுறீங்களா? இது பாருங்க, ஒரிஜினல் கேள்வி தான். பட் இங்கே உங்களுக்கு தெரியல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அதனால் டைப் பண்ணியே கொடுத்துட்டேன், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? வாங்க. அடுத்தது இது 2016 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்ஸுக்கிட்ட மெயின் எடுத்துன்னு வந்தேன். 22 ஆட்கள் 10 நாட்களுக்கு 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் அப்படின்னு டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ரைட்டு. என்ன சொல்றாங்க? 22 பேர் வந்தா 10 நாள்ல 110 மீட்டர் சுவரை கட்டிடுவாங்க. அப்படின்னா 30 பேர் வந்தா 6 நாள்ல அதே சுவர்ல எவ்வளோ நீளத்துக்கு சவுறு கட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியரா புரியுதுங்களா? இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க, ஆட்களை குறிக்குது 22 பேர், 10 நாட்களுக்கு 4னா மேலே பெருக்கணும். இதுல நேரம் இருந்தா அப்படியே பக்கத்தில் பெருக்கணும், சரிங்களா? நேரம் இல்லை. 110 மீட்டர் நான் முதல்ல சொல்லிட்டேன், யூனிட்லாம் வந்தா அது வேலையை தான் குறிக்கணும். அப்போ 110ன்றத கீழே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 30 ஆட்கள் செகண்ட் செட்ல. ஸோ ஆட்கள்னா மேலே வச்சுக்கணும். அதுக்கடுத்து
அடுத்தது 6 நாட்களில். ஸோ 4ன்றதால மேலே பெருகிட்டேன். எவ்வளோ நீள சுவரை கட்டுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீளத்து தான், அதாவது வேலையை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, இது வரைக்கும் புரியுதுங்களா? இது 8ஆக முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஒரு ஒரு கோலத்தை போடுங்க. போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 110 30 6 அப்படியே பெருங்க. 110 6 6 அதுக்கப்புறம் 30. ஓகேங்களா, மாற்றி பெருங்கன்னா தப்பு இல்லை. 30 தான் முதல்ல வரணும், 6 தான் அடுத்து வரணும். பெருக்கல்ல எந்த நம்பர் ஒன்றாலும் எங்கே வேணாலும் நீங்கள் போட்டு பெருக்கலாம், தப்பே கிடையாது. சரியா? அடுத்தது எக்ஸ் இருக்கிற வட்டத்தில் என்ன நம்பர் இருக்கு? 22 10. அப்படியே என்ன பண்ணுங்க, 22யும் 10யும் கீழே கொண்டு வந்துருங்க. சரிங்களா, அது பெருக்கலுக்கு அப்படியே கீழே போட்டேன். சரிங்களா, மேபி இந்த இடத்துல பிளஸ்ல இருக்குதுன்னா அப்போ அப்படியே எடுத்து வந்துடணும். ஓகேங்களா, சரிங்களா, பிளஸ்ல வராது இருந்தாலும், ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சொல்றேன். அப்படியே ஜஸ்ட் கீழே போட்டுடணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ரைட். இப்போ சுருகுன ஆன்சருங்க. 0க்கு இந்த 0 கேன்சல். ஓர் 11 11 ஈர் 11 22ன்னு வரும் 11ல். அதுக்கப்புறம் 2ல் பாதி 1 6ல் பாதி 3ன்னு வரும். இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 30 இருக்குது. 3 9, அந்த 0 போட்டால் 90. அப்போ 90 மீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியானது. பார்த்தீங்களா, டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கலாம். சரிங்களா, புரியுதுங்களா? அடுத்த கணக்கு வாங்க. அடுத்தது இங்க பாத்தீங்களா என்ன கேள்வினா, 9வது கேள்வி. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்கள்ல 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்கள் பயன்படுத்தி 18 நாட்கள்ல எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம் அப்படின்னு 8th நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. போடலாமா? போடுவோம். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தொழிற்சாலை இருக்குது. என்ன வேலை? இந்த சிமெண்ட்டுக்கெல்லாம் பை இருக்குமே, முன்னாடி கட்டப்பை மாதிரி இருக்குமே, ஒரு பை இருக்கும். ஆமாம், அந்த பை கூட நல்லா இருக்கும். இப்போலாம் காகிதம் மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போலாம் வந்து இதுவாக இருக்கும், ஒரு மாதிரி பின்னணு மாதிரி. ரைட்டு. ஸோ அந்த பை தயாரிக்கிறதுக்கு ஒரு 36 மிஷின் இருக்குதுங்க. 36 மிஷினை போட்டு விட்டுன்னு வச்சுங்க, 12 நாள்ல 7000 பை தயாரிச்சு கொடுத்துரும். நம்ம மிஷின் அவ்வளோ குவாலிட்டி, அவ்வளோ ஸ்பீடு. அப்புறம் என்ன கேட்குறாருன்னா, ஒரு 24 இயந்திரத்தை 18 நாளைக்கு ஓட்டு. அப்படி ஓட்டினா எவ்வளோ சிமெண்ட் பை தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கணக்கு பண்ணி சொல்லுங்க. போடலாமா? இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், இயந்திரங்கள் சொன்னால் கூட அதெல்லாம் ஆட்களை தான் குறிக்கும். அப்படின்னா 36 தானேங்க. ஐயோ மாற்றி போட்டு போகிறேன், இருங்க அழிச்சிடுறேன். அங்கே வர கலர் போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் 38 36. ரைட்டு, 36 இயந்திரங்க, 12 4னா மேலே பெருக்கணும். நேரம் இல்லை இருந்துச்சுன்னா அதையும் பெருக்கலாம். 7000 சிமெண்ட் பையனாவே அது வேலை தான் குறிக்கும். கரெக்டாக படிக்கும்போது தெரியும். நீ ஈஸி, டைமு ஆட்கள் நேரம் இது மட்டும்தான் அதாவது டைமு ஆட்கள் நாட்கள் இது மட்டும்தான் மேலே வரும். மீதி எல்லாம் கீழே தான். மீதி எல்லாமே வேலை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஓகே ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் செட் என்ன சொல்கிறாங்க, 18 நாளில் 24. முதல்ல 24 இயந்திரங்கள். சரிங்களா, 24ன்றது ஆட்களை குறிக்குது, மேலே வச்சுக்கிட்டேன். 18 நாளுன்னு சொல்கிறாங்க, நாட்கள் வந்து மேலே பெருகிட்டேன். எவ்வளோ பை தயாரிக்குன்னு கேட்குறாங்க. வேலை தான் கொஸ்டினாக கேட்டுருங்க, கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். கிளியரா? இப்போ எனக்கு என்னென்னா, எக்ஸோட வேல்யூ வேணும்னா இப்படி ஒரு கோலத்தை போடுங்க. எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோலத்தை போட்டு விடுறேங்க. போட்டு மீதி இருக்கிற நம்பருக்கு இன்னொரு வட்டம். சரியா? இதில் எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை? 7000. இது பாருங்க, 7000 24 அப்படியே பெருக்கிறேன். 24 அதுக்கப்புறம் 18 அப்படியே பெருக்குங்க. ஓகேங்களா? எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிட்டேன். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது? 36 × 12 அந்த நம்பரை அப்படியே வைத்துருங்க. 36 தானே, 36 ஒரு 12 அவ்வளோதான். இங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் போடலாமா? இங்கே பாருங்க, ஓர் 12 12 ஈர் 12 24 அப்படின்னு வரும். இந்த 2ல் பாதி 1, 2ல் பாதி இங்கே 1ன்னு வருமா? 36ல் பாதி 18 8 16. ஆமாங்க, 18 தான் வரும். ஆடாடா, 18க்கும் 18க்கும் கேன்சலு. அப்போ மீதி 7000. அடக்கடவுலையா, அதே பை தான் தயாரிக்குது. ஆப்ஷன் எங்க இருக்குது பாருங்க, ஆப்ஷன் சில பர்ஃபெக்டா இருக்குது. ஈஸி. இப்போ புரியுதுங்களா? கெட்ட நடிக்கலாம். சரிங்களா? ரைட்டு, வாங்க அடுத்த கணக்கு. அடுத்தது இது டிஎன்பிசி 2023 கேட்டிருக்காங்க. ஒரு மாடலுக்கு பார்த்துருவோம். 10வது கேள்வி. 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்கள்ல நெய்வார்கள். 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ பாருங்க ஈஸியாக புரியுது. கொஸ்டின் பார்க்கும்போது எதெல்லாம் வேலை, எதெல்லாம் நாட்கள், எதெல்லாம் ஆட்கள்னு தெளிவாக தெரியுது. 80 மீட்டர் நீளமுள்ள பாயாங்க. ஸோ அது 80 மீட்டர்னு சொல்லிட்டாவே அது வேலையை குறிக்குது, கீழே வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது 6 ஆண்கள்னா ஆட்களை குறிக்குது, மேலே வச்சுக்கிறேன். 15 நாளுன்னு சொல்லிட்டாங்க. நாட்கள் நேரம் வந்தால் மேலே பெருக்கணும், பெருகிட்டேன். ஸோ இப்போ அடுத்த செட்டுக்கு வரேன். அடுத்த செட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா 256 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. 256னா அப்போ வேலையை குறிக்குது, கீழே வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 16 ஆண்கள் சொல்கிறாங்க, ஆட்களை குறிக்குது, மேலே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நாட்கள் தான் கொஷினாக கேட்டதால 16 × Xன்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நாட்களை பெருக்கணும், கரெக்டா? ஸோ அதனால Xன்னு வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கன்ஃபியூஷன் ஆகுங்க. எதெல்லாம் பெருகணும், எதெல்லாம் வகுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. இப்போ X இங்கே இருக்கா, Xக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆப்போசிட் இப்படி ஒரு வட்டத்தை போட்டுருங்க. மீதி இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வட்டத்தை போட்டுருங்க. சரிங்களா? இது ஒன்று நான் கலர் மாற்றி போடுறேன். இதை பாருங்க, இப்படி ஒரு வட்டத்தை போட்டுருங்க. அவ்வளோதான். சரிங்களா? எந்த வட்டத்தை இப்போ போடுறது புரியுதா? கோலம் மாதிரி இந்த எந்த வட்டத்தில் X இல்லை, 256 6 15 அப்படியே பெருக்குங்க. அப்போ 256, அதுக்கு அடுத்தது 6, அதுக்கப்புறம் 15. ஓகேவா? இது எல்லாமே பெருக்கணும். அதுக்கப்புறம் எந்த வட்டத்தில் X இருக்கு, 16 80 கூட அந்த 16 80 கீழே வகுத்துருங்க, பெருகிடும். சரிங்களா? எப்படின்னா இப்படி 80 × 16. கிளியரா புரியுதா? பாருங்க இப்போ போட்டது அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர். ஓகே, புரிஞ்சிச்சா? ரைட்டு, வாங்க அடிப்போம். எதில் அடிக்கலாம்? முதல்ல நம்ம 4ஆம் வாய்ப்பாடு அடிக்கலாமா? ஈஸியாக இருக்கும். எப்படி அடிக்கலாம்? அங்கே பாருங்க, நன்னாங்கு 16, நன்னாங்க 16, ஐநாங்கிறது 6 நாங் 24 அப்படின்னு வரும். 25ல் 24 போனால் மீதி 1 இருக்குது, 10ல் போட்டால் 16 வரும். நன்னாங்கு 16 64 வந்துடும். ரைட்டா? இங்கே பாருங்க, 8 8 8 8 64. இது எல்லாருக்குமே தெரியும், அதனால 8 நான் அடிச்சிட்டேன். 8 8 64ன்னு. 1 4 4 ஈர்னாங்க 8 அப்படின்னு வரும். சூப்பர். அதுக்கடுத்து இங்கே பாருங்க, 1 5 5 2 5 10 3 5 5ன்னு வரும். இங்கே 2 இருக்குது, இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிட்டு கீழே எல்லாமே அடிச்சாச்சு. இப்போ மேலே இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. கேர்ஃபுல்லாக போடுங்க. 6 3 18. அப்போ 18 நாட்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆடே செம ஈஸியாக இருக்குது. கரெக்டா? கரெக்டு. வாங்க அடுத்த கணக்கு. அடுத்தது இது 8th புக்கில் இருக்குது, ப்ளஸ் டிஎன்பிசியில் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணம் தீட்டுவார். 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற சுவரில் 27 நாட்களில் வரைய தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இது பார்க்கும்போது தெரியுது எதெல்லாம் வேலை, இதெல்லாம் ஆட்கள், இதெல்லாம் நாட்கள்னு. சரிங்களா? 81 மாணவர்கள்னா உயிர் உள்ள ஜீவர்கள்னாவே யார்? ஆட்கள். அப்போ 81 பேரை மேலே வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா 448 மீட்டர்னு சொன்னாவே அது வேலையை குறிக்கும். 448 கீழே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எத்தனை? 56 நாளில் முடிப்பாங்களா? நாட்கள்னு தெளிவாக தெரியுது, மேலே பெருக்க வேண்டியது 56 நாட்கள். ஓகேவா? இது ஒரு செட்டு ஈக்குவல் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த செட்டில் என்ன சொல்றாங்கன்னா 160 மீட்டர்னு சொல்றாங்க. அப்போ அது வேலையை தான் குறிக்குது, கீழே வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 27 நாள்னு சொல்லிட்டாங்க. 4ன்றதால மேலே வச்சுக்கிட்டேன். எத்தனை பேர் தேவைன்னு கேட்குறாங்க, மாணவர்களுடைய எண்ணிக்கை, ஆட்கள் தேவைன்றாங்க. ஸோ ஆட்கள்னாவே மேலே பெருக்கணும். ஸோ நான் கொஷின் ஆட்கள் கேட்டதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். கிளியராக புரியுதுங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. எக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஒரு வட்டம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நம்பருக்கு இன்னொரு வட்டம் போட்டுருங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிங்க. அப்போ 160, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 81, அதுக்கப்புறம் 56. இது எல்லாத்தையும் பெருகிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 448. அப்படியே கீழே போடுங்க. 448 இன்ட்டு வேற என்னது 27. அவ்வளோதாங்க. இப்போ இதை சுருங்கினா ஆன்சர். இப்போ புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்போ எதில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதே 4ஆம் வாய்ப்பாடு அடிப்போம். அதான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? 4ஆம் வாய்ப்பாடு அடிச்சு இங்கே பாருங்கள், 1 4 4 1 4 4 2 8 நன்னாங்க 16 40 அப்படின்னு வந்துடும். ஸோ முதல்ல இதை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எதில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்களேன்,
56 56 6 6 12 2 மீதி 1 5 5 10 11 112 ஒரு 56 56 56 112 டக்குன்னு முடிஞ்சு போச்சு. அப்பாடா ஈஸிங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ணுறேங்க பாருங்க. இந்த முதல்ல இந்த 2 முடிச்சிருவோம். 2ல் பாதி 1, இந்த 40ல் பாதி 20, அவ்வளோதான். இது முடிச்சிட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 81 27 தான் இருக்குது. 7ஆம் வாய்ப்பாடு இது எதில் அடிக்கலாம்? 3ஆம் வாய்ப்பில் அடிக்கலாமா? இங்கே பாருங்க 9 3 27, 1 3 3 ஈர் 3 6ன்னு வரும். 8ல் 6 போனால் மீதி 2 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 21 வருமா? 6 3 இது 6 3 18 7 3 21 27ன்னு வரும். அடடா. அதுக்கப்புறம் பாருங்க 3ஆம் வாய்ப்பில் அடிக்கிறேன். 3 9 9 3 27, மறுபடியும் 1 3 3 3 9. இங்கே பாருங்க இங்கே 3 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஓகேவா? நான் அடிச்சது புரியுதா? 20 3 இருக்குதுங்க. 20 × 3 1 3 3 2 3 6 60ன்னு வரும். கரெக்டாக 20 3 பேருன்னா 60 60 இருக்குதா பார்க்கலாமா? இதோ பாருங்க ஆப்ஷன் டியில் பர்ஃபெக்டாக இருக்கு. அவ்வளோதான். அடிக்கிறதுக்கு தான் டைம் ஆகும், ஆனால் அடிக்கிறது ஈஸி தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். வாங்கோ ஹோம்ஒர்க் போட போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? 12வது கேள்வி ஹோம்ஒர்க். அடிச்சு பாருங்க, ஈஸியாக தான் இருக்குது. 238 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 17 பெண்கள் 15 நாளில் நெய்வாங்க. 840 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 45 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் போட்ட மாதிரி போட்டால் அட்டகாசமாக வந்துடும். ஆப்ஷன் ஏ 20 நாள், பி 15 நாள், சி 17 நாள், டி 19 நாள். சரிங்களா? ஒரிஜினல் கேள்வி தான் இது. கொஞ்சம் உங்களுக்கு தெரியலன்றதால நான் டைப் பண்ணி சொல்லியிருக்கேன். போடுங்க. அடுத்த கேள்வி இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். 13வது கேள்வி. 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 10 ஆண்கள் 16 நாட்களில் நெய்வாங்க. 250 மீட்டர் நீளமுள்ள பாயை 50 ஆண்கள் நெய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒரே கொஸ்டின் தான், 3 கொஸ்டினா ஒன்று தான். ஜஸ்ட் மதிவு மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனே 14 நாள், பி 16 நாள், சி 8 நாள், டி 24 நாள். போடுங்க. இதுவும் ஒரிஜினல் கேள்வி தான். 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். அடுத்தது ஃபைனல் கேள்வி வந்தாச்சு. அப்பாடா முடிச்சிடலாம் வாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். 6 சரக்கு வண்டிகள். சரக்கு வண்டினா ராலிங்க. ஸோ ராலி சின்ன எண்ணெலாம் வருது அது. ஓகேவா? ஸோ 6 சரக்கு வண்டிகள் 5 நாளில் 135 டன் சரக்குகளை இடம் பெயர்கிறது எனில் 180 டன் சரக்குகளை 4 நாட்களில் இடம் பெயர எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கூடுதலாக அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னா நான் முதல்ல விளக்க சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ராலி கம்பெனி வச்சுருக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு 6 ராலி இருக்குது. 6 ராலி வந்து 5 நாளில் 135 டன்னு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போயிடும். ஓகேவா? இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அதிகமாகிடுச்சு. ஒரு 180 டன்னு வெறும் 4 நாளில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 6 ராலி வச்சுருக்கீங்க. இப்போ நமக்கு வந்து சரக்கு அதிகமாகிடுச்சு இல்லையா? இப்போ கூடுதலாக நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ராலியை கடனாக வாங்கிட்டு வந்து அதையே சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். அப்போ அதான் கேள்வி. கூடுதலாக இப்போ நீங்கள் ஆல்ரெடி 6 ராலி வச்சுருக்கீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை ராலி இருந்தால் நீங்கள் 180 டன்னு 4 நாள் எடுத்து போயிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி சார் போடுறதுன்னா வழக்கமாக போடுற மாதிரியே போட்டுருங்க. நார்மலாக இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுருங்க. அப்போ 180 டன்னை வந்து 4 நாளைக்கு எத்தும் போக எத்தனை ராலி வேணுன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு ஆல்ரெடி நம்ம 6 ராலி வச்சுருக்கோம்ல, அப்போ வரக்கூடிய விடையில் 6 கழிச்சு போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கற்று தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? போடலாமா? போடலாம். ஸோ சப்போஸ் கொஞ்சம் புரியலனா கூட இப்போ நான் போடும்போது பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? இதை அழிச்சிட்றேன். அழிச்சிட்டு போடுவோம். ஓகே. இங்கே பாருங்கள், இதில் வந்து 6 சரக்கு வண்டிகள். நான் முதல்ல சொல்லிட்டேன், எந்திரங்கள் வந்தாவே அது ஆட்களை தான் குறிக்கும். அதனால மேலே 6 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 5 நாளுன்னு சொல்லிட்டாங்க, 5 மேலே வச்சுக்கிட்டேன் நாட்கள்ன்றதால. 135 டன்னு 135 டன்னு அந்த யூனிட்லாம் வந்தாவே அது வேலை தான் குறிக்கும். அதனால கீழே வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு நெக்ஸ்ட் செட் என்ன சொல்கிறாங்க பாருங்க. நான் நெக்ஸ்ட் செட்டு வந்து 180 டன்னுட்டாங்க, வேலையை குறிக்குது, கீழே வச்சுக்கிட்டேன். 180 டன்னு
4 நாட்கள் மேலே தான் வைக்கணும். எத்தனை எக்ஸ்ட்ரா வேணுன்றாங்கன்னா முதல்ல எத்தனை வண்டி தேவைன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்றதுக்கு ஆட்கள் தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதனால மேலே பெருகிக்கிட்டு இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. எக்ஸோட வேல்யூ தேவைன்னா முதல்ல எக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு எதிரில் ஒரு வட்டம் போட்டுக்குங்க. மீதி இருக்கிறதா கூட இன்னொரு வட்டத்தை இப்படி போட்டுங்க. போட்டுட்டு இப்போ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை 180 6 5 கூட அதை பெருங்க. அப்போ 180 5 6 கரெக்டா? ஸோ இந்த இதெல்லாம் இல்லை பெருகிட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு 135 4 கூட. அப்போ 135யும் 4யும் கீழே பெருக்கிங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ சுருகுனா ஆன்சர். சுருகுனா மொத்த ராலி தான் தெரியும். சரிங்களா? பார்ப்போம். இதில் எதில் அடிக்கலாம் பாருங்க. எதில் அடிக்கலாம்? ஒன்றும் புரியலையே. சரி, முதல்ல 5 எப்படி அடிச்சிடும். 1 5 5 2 5 10 13 10 போச்சுன்னா மீதி 3 இருக்கும். 10 போட 35 வரும். 6 5 25 6 5 30 7 35 வரும். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எதில் அடிக்கலாம்? இதில் அடிக்கலாங்க. 3 வாய்ப்பில் 1 3 3 3 6 9 3 27 கரெக்டா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் 9 எடுத்து பாருங்க. 1 9 9 9 18 20ன்னு வரும். சூப்பரு. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க 4 பாதி 2 20 பாதி 10. இந்த ரெண்டுக்கும் கேன்சல். கீழே ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. வெறும் 10 ராலி தான் தேவை. சரிங்களா? ஸோ 10 ராலி தேவை. இப்போ கொஸ்டின் வந்து எத்தனை சரக்கு வண்டி தேவைன்னு கேட்டாங்கன்னா 10ன்னு போட்டுருங்க ஆன்சரு. ஆனால் நம்ம இங்கே என்ன கேள்வினா கூடுதலாக எத்தனை தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ கூடுதலான்னா ஆல்ரெடி நம்ம 6 ராலி வச்சுருவோம். இப்போ 6 ராலி இருக்குதுன்னா இப்போ மொத்தம் 10 ராலி இருந்தால் 180 டன்னு 4 நாள் எத்துமே சேர்த்துரும். அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி 6 ராலி இருக்குது. அப்போ 10 ராலியில் 6 ராலி நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அதை கழிச்சிக்கலாமா? கழிச்சிட்டா 4 ராலி கூடுதலாக தேவை. அப்போ 4 தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளுங்க. கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதோட நேர்மாறல் எதிர்மாறல் முடிச்சாச்சு. நேர்விகிதம் எதிர்விகிதம் முடிச்சாச்சு. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் உங்களுக்கு தரேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் ஆன்சர் போட்டுருங்க.